புஷியானந்து இதில் கரூரில் போய் நம்ம சந்திக்கலாம், ஜனங்களை சந்திக்கணும்னு எல்லாம் பண்ணேன். அங்கே மண்டபம் ஒரு கொண்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது ஜானு அதெல்லாம் போவேண்ணா, அவங்கள எங்கேயோ கூப்பிடுவோம். பாவம் அந்த மாவட்ட செயலாளர், நம்மளே கல்யாண மண்டபம் மாதிரி கட்டி போட்டுக்கிறோம், நம்ம என்ன யாரை போய் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. செய்தி வந்தது, ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, ஹெலிகாப்டர் வாடகை. அப்புறம் மறுத்துருக்காங்க. காட்டுக்குள்ளேருந்து வந்த புஷியானந்து மறுபடியும் அந்த ஜானு போட்டு அவரை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. போகலாம் ஒரு நாள் போவேலாம், இப்படியே குழம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த கேப்பில் தான் புஷியானந்துக்கும் ஜானுக்கும் இப்போ முட்டிக்கிச்சு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு பாருங்கள். ஜானு நம்மளே கூப்பிடுவோம், நான் இங்கே வா ஜானு, உன் பேச்சை கேட்டு கேட்டு தான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன், உன் கணக்கை முடிச்சு அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி பாருங்க. அப்படியே அங்கே ஜான் பண்ணலாமா, சரி இன்னும் கொஞ்சம் பெரிய குழியாக தோண்டுங்க, உளுந்தா வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு இப்போ பனையூருக்கு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி. விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியிலே இணையும் போது மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த ஆட்சியாக இருந்தாலும் 5 வருஷத்தோட பிரேக் கொடுத்தா தான் அவங்களுக்கும் பயம் வரும். நாளைக்கு நீங்கள் யோசிக்கிறதுக்கு கட்சி இருந்தால் தானே யோசிக்க முடியும். நீ தனியாக நின்று அவங்க தனியாக நின்னா, ஒருவேளை திமுக வந்துட்டா நீ கண்டம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சின்னவரை போட்டு அடித்தாங்கல்ல சமூக வலைதளங்களில், அந்த அடிக்கெலாம் பதிலடி எப்படி கிடைக்கும்? புஷியானந்து ஓடி போய் டிஎம்கில் சேர்ந்துருவார். அவன் நம்மளை ஏமாத்தாமல் இருக்கிறதுக்காக நமக்கு அந்த தொழில் தெரியணும். கடை முதலாளி இப்போ தான் யோசிக்கிறார், இந்த கடையை எங்கேயாவது ஃப்ரான்ச்சைஸ்னால் தெரியும்ல, அவனே எல்லாம் பண்ணி கொடுத்துருவான், அவனே பார்த்துக்குவான். நம்ம அப்படியே உக்காந்துன்னு ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி பண்ணிக்கலாம். என்டிஏ ஃப்ரான்ச்சைஸ் சென்டர். தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நடந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறதாகவும் பல செய்திகள் வெளிவருது. கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன நடந்துட்டு இருக்கு தாவேகா கட்சிக்குள்ளே? எனக்காவது அந்த கட்சி வேகமாக செயல்பட்டுச்சு, இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது. ஆனால் பயங்கர வேகமாக செயல்பட்ட மாதிரியும் கரூருக்கு பிறகு இவர்கள் அமைதியான மாதிரி சொல்கிறீங்க, சொல்லுங்கள் சார். அதுக்கு முன்னாடி பிரச்சாரம் நிறைய விஷயங்கள் இருந்தது, பிரச்சாரம் அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாள் வந்தார், மொத்தம் 4 இது வந்தார், 3 ஓகே, 4வதுல புட்டுக்குச்சு. வேறு இல்லை, இந்த கரூர் சம்பவம்க்கு அப்புறம் ரொம்ப விஜய் சைலண்ட் ஆகிட்டார். ஏன்னா இப்போது நிவாரணம் முன்னாடி என்ன ஆக்டிவாக இருந்தாருன்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன் நான். என்ன ஆக்டிவாக இருந்தார்? இல்லை புஷி ஆக்டிவாக இருந்தாருங்க? இப்போ பாவம் புஷியே எங்கேயுமே இல்லை. முன்னெல்லாம் டெய்லி பத்திரிகையாளர்களை சந்திப்பார், இப்போ இல்லவே இல்லைங்க. ஆதவர்ஜுனா பத்திரிகையாளர்களை பார்ப்பார், கட்டுரைலாம் எழுதுவார். இவர் இப்படி பண்ணார், அவர் அப்படி பண்ணார். இப்போ பார்த்தா கட்சியே அப்படி முடங்கி போயிருக்குங்க. அப்போவும் அப்படி தான், ரைட்டு. இருந்தாலும் நம்ம எதாவது சொல்லி ஆகணும்ல. கரூருக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக அப்படி அசைஞ்சிருந்தது, கரூருக்கு அப்புறம் அப்படியே பார்த்துக்குச்சு, அப்படி வேணால் சொல்லலாமா? அதாவது அவர் கரூர் நிகழ்ச்சிக்கு பிறகு அவருக்கு உண்மை தெரிஞ்சிச்சு, நம்ம கட்சி இவ்வளோ தான். இந்த ஜானுன்ற ஒரு ஆள்கிட்ட எவ்வளோ 9 கோடி அதை கொடுத்துருக்காங்க போல, கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக போட்டு அந்த ஆளை வெளியே வேலை பார்க்க சொன்னால், பனையூரில் உட்காந்துக்கிட்டு கட்சிக்கு உள்ளே யார் வர்றாங்க யார் வரக்கூடாது, இங்கே என்ன அங்கே என்ன, இந்த வேலையை பார்த்து இருக்கிறதையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி கெடுத்து வச்சுருக்காப்புல. மீதியை அவர் பார்த்துக்கிட்டார் புஷியானந்து. கட்சிக்குள்ளே யாரையும் வரவிடாமல் தனக்கு வேண்டிய ஆட்களை மட்டும், தகுதியெலாம் மேட்டர் இல்லை, தான் காலில் விழுறானா சூப்பர், இந்த மாதிரிலாம் போட்டு அவங்க பண்ண வேலை கடைசியில் எங்கே போய் முடிஞ்சதுன்னு பார்த்தோம். இந்த ஒழுங்காக பிரச்சார பயணம், நேற்று கூட செய்தி வந்திருந்தது, ஹெலிகாப்டரில் போய் பிரச்சாரம் பண்ண போகிறாரு, 4 ஹெலிகாப்டர் வாடகை. அப்புறம் மறுத்துருக்காங்க. அது யார் மறுத்தான்னு தெரில, ஒரு இது அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்னு போட்டு மறுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக இவங்கள்ட்ட தான் எதுவுமே கிடையாது. ஆனால் அதுதான் பெட்ரு. இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிரச்சார பயணம்னா பிரச்சார பயணமாக போங்க, பேசுங்க. எவ்வளோ சீக்கிரம் தமிழ்நாட்டை சுற்றி வர முடியுமோ அது பெட்ரு. ஏன்னா மழை காலம் ஆரம்பிச்சிடும், பல பிரச்சனை இருக்குது. அதை விட்டுட்டு இந்த ரோட் ஷோ நடத்தாதீங்க அப்படின்னு. ஆனால் இவங்க அந்த ஜான், இந்த அரகுறை ஜான்னால் இதில் தான் கவனம் செலுத்தினாங்க. இந்த ரோடில் வந்துட்டு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு, அதான் நாமக்கல் போனால் கூட ஒரு திருச்சியில் இறங்குவார், சேலத்திலாம் இறங்க மாட்டார். அந்த மாதிரி இறங்கின்னு இந்த ரோட் ஷோ பண்ணிக்கின்னு, ரோட்டில் ஹைவேஸில் பைக்கிங்களை கூப்பிட்டுக்கின்னு, எதிர் ரோட்டில் இவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன் இப்படி பைக்கு எதிர் ரோட்டில், இது இந்த ஆப்போசிட்டில் இது எல்லாம் பண்ணிக்கிட்டு கூத்துலாம் பண்ணிக்கிட்டு, அன்றைக்கி எவனும் சாவாது அவங்களுடைய அதிர்ஷ்டம்.
லாஸ்ட்டில் அது இதில் கரூரில் வந்து முடிஞ்சது. இப்போ நீயா நானான்னு ஓடிக்கிட்டு இருக்குது, அது தனி. கரூருக்கு பின்னாடி ஓடி ஒளிஞ்சது மற்றதெல்லாம் பார்த்துட்டு தான் விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் தான் ஒரு பிஜேபி லைன் எடுக்கிறார், என்டிஏ கூட்டணி பக்கம் போயிடுவோம் அப்படின்னு. அவர் அங்கே உதவி கேட்கும்பொழுது அவர்கள் வந்து உதவியெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த இன்றைக்கி சிபிஐ விசாரணை வரைக்கும் வந்து நிற்கிது. இப்போ காட்டுக்குள்ளேருந்து வந்த புஷி ஆனந்த் மற்றவங்களாம் உட்காந்துட்டு மறுபடியும் அந்த ஜானு போட்டு அவரை குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படின்னு ஒரு நாள் போகலாம், ஒரு நாள் போவேணாம், இப்படியே குழம்பிகிட்டு இருக்கார். இந்த கேப்பில் தான் புஷி ஆனந்துக்கும் ஜானுக்கும் இப்போ முட்டிக்கிச்சின்னு சொல்கிறாங்க, 2 பேருக்கும். புஷி ஆனந்த் இதில் கரூரில் போய் நம்ம சந்திக்கலாம், ஜனங்களை சந்திக்கணும்னு எல்லாம் பண்ணேன். அங்கே மண்டபம் ஒரு கொண்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இது ஜானு அதெல்லாம் போவேணா, அவங்கள எங்கேயோ கூப்பிடுவோம். இன்னை வரைக்கும் ஒன்றும் இல்லை, பாவம் அந்த மாவட்ட செயலாளர் மண்டபத்தை பிடிச்சிட்டு, இது முகூர்த்த நேரம்ல, மண்டபம் எவ்வளோ டைட்டாக இருக்கும், ஒரு மண்டபத்தை பிடிச்சி இவர் தான் ஏடிஎம்கில் தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க, பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துருக்காரு. இவங்க பதிலே சொல்லலை. ஏன்னா அந்த ஜானு போவேணா, அவங்கள எங்கேயோ கூப்பிடுவோம், நம்மளே கல்யாண மண்டபம் மாதிரி கட்டி போட்டுக்கிறோம், நம்ம என்ன யாரை போய் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு. இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு பாருங்கள், ஜானு. இங்கே நம்மளே கூப்பிடுவோம், நான் இங்கே வா ஜானு, ஓடு, உன் பேச்சை கேட்டு கேட்டு தான் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறேன், ஒன்றும் இது உன் கணக்கை முடிச்சு அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணணும். அப்படியே அங்கே ஜான் பண்ணலாமா, சரி இன்னும் கொஞ்சம் பெரிய குழியாக தோண்டுங்க, உளுந்தா வெளியே வரக்கூடாது அப்படின்ட்டு இப்போ பனையூருக்கு கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரே இந்த கட்சியில் முன்னேற்றம் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, என்டிஏ பக்கம் ஒதுங்கலான்னு முடிவெடுத்தாங்கல்ல, அது ஒன்று தான் இந்த கட்சிக்கு லேசாக குளுக்கோஸ் ஏற்றுற மாதிரி. என்டிஏ கூட்டணியில் சேர்றதுக்கு உறுதியாகிடுச்சு. கிட்டத்தட்ட என்ன தலையை கொடுத்தாச்சு, அவங்க அதுக்கு தான் வெயிட் பண்ணாங்க. தலையை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு லாபம் தானே. இப்போ அவங்க பிடிச்சி வச்சுட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பவன் மாதிரி ஆட்கள், இவருக்கு முன்னோடியில் அவர் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, எங்கள் அண்ணன் இப்படி தான் அவங்கள மாதிரி தான் ஆரம்பித்தார், உங்களுக்கு என்ன கூட்டம் வரும், எங்கள் அண்ணனுக்கு அப்படி வந்துச்சு கூட்டம், உங்களுக்கு என்ன கட்சி, எங்கள் அண்ணன் அந்த மாதிரி கட்சி நடத்தினார், எடுத்தவுடனே 33 எம்எல்ஏ ஜெயிச்சார். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கூட வச்சுக்கிறீங்களா லகட பாண்டிகள், அதே மாதிரி லகட பாண்டிகள் எங்கள் அண்ணன்ட்ட தப்பாக ஐடியா கொடுத்து காங்கிரஸுக்கெல்லாம் போய் ஒன்றும் இல்லாமல் போனார். நான் கஷ்டப்பட்டு போராடி 2-3 தேர்தலில் தோற்று போய் ஜெகன்மோகனை எதிர்க்கணுன்னா தனியாக நின்று எதிர்க்க முடியாது, அதே மாதிரி சந்திரபாபு நாயுடும் தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது, தெரிஞ்சு 2 பேரும் ஒன்றா கை கோர்த்து இன்றைக்கி ஜெகன்மோகனை வீழ்த்திட்டோம். இன்றைக்கி நான் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், என்கிட்ட 2 எம்பிங்க இருக்காங்க, நான் வந்து நேஷ்னல் லெவலில் என்ன யாருன்னு தெரியும், எனக்கு வயசு இருக்குது, நான் இனிமேல் என்னால் இன்னும் களமாட முடியும். இப்போ எனக்கு எதிரிகள் கிடையாது, ஃப்ரீயாக நான் ஒர்க் பண்ண முடியும். உனக்கும் அதே பிரச்சனை தான், நீ திமுகவெல்லாம் தனியாக நின்றுலாம் அடிக்க முடியாது, நீ தனியாக நின்று அவங்க தனியாக நின்னா ஒருவேளை திமுக வந்துட்டா நீ கண்டம். உதயகுமார் சொன்னார்ல, ரஜினிகாந்த் சொன்னார்ல, மீண்டும் ஜெயலலிதா வந்தால் இந்த தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. அதே உதயகுமாரை மாற்றி தாவேகாவை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, அதான் உண்மை. இவங்க மறுபடியும் வந்து உக்காந்தாங்கன்னா, தாவேகா நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சின்னவரை போட்டு அடித்தாங்கல்ல சமூக வலைதளங்களில், அந்த அடிக்கெலாம் பதிலடி எப்படி கிடைக்கும்? புஷி ஆனந்த் ஓடி போய் டிஎம்கேல சேர்ந்துருவார், நான் அங்கேயே வந்துடுறேன் தலைவர், எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு, அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து என்டிஏ போனீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி என்ன மாதிரியே டெப்டி சிஎம் ஆகலாம், இல்லாட்டி எதிர்கட்சி தலைவர் ஆகலாம், உங்களுக்கும் வயசு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கட்சியை ஸ்ட்ராங் பண்ணலாம், யோசிங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இதெல்லாம் போகிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரே லாபம் இது ஒன்று தான், மற்றபடி இவர்கள்ட்ட எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. தேர்தல் ஆணையத்தில் கூட ஒன்றும் பதிவு பண்ணல கட்சியை, இந்த லட்சணத்தில் தான் இருக்காங்க. அங்கே போனால் கணக்கு வழக்கு அதெல்லாம் கேட்பாங்க. இப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணுறது மற்ற வேலைக்கெல்லாம் உங்களுக்கு என்டிஏல இருந்தால் பிரச்சனை இல்லை. விஜய் அவர்கள் வந்து பாஜக எதிரின்னு எல்லா டைமும் அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து என்டிஏ கூட்டணியில் இணையும் போது மக்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாஜக எதிரின்றாங்க, இவங்களும் பாஜக எதிரின்னு காமிக்கிறாங்க. பாஜக கூட்டணி 18% வந்தாங்களா இல்லையா 24 தேர்தலில்? கருணாநிதி கூட பாஜக எதிரின்னாரு, சேரலையா? ஜெயலலிதா சொன்னாங்க, சேரலையா? எல்லாம் தான் இவரே சொன்னார்ல, எடப்பாடியை பாஜக எதிரி, இனி ஒன்றிணைய மாட்டோம்னாரு, இதை இப்போ சேரலையா? அவ்வளோதான். அரசியலில் இதெல்லாம் வந்து
உங்களுக்கு இதே காரணமாக வச்சுக்கிட்டு இவங்களை அப்படியே விட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? இவர்களை அப்படியே விட்டாலும் அன்றைக்கி எல்லா இதுவும் அது சென்னை பாருங்கள், மழை பெய்யுது, 4000 கோடி ரூபா சென்னையில் செலவு பண்ணேன்றாங்க. என்ன இது கேள்வி கேட்டால் ஒரு படத்தை எடுத்து போடுறாங்க வீடியோ, வேளச்சேரி ரோடு எப்படி இருக்குது பாருங்கள். உடனே அதுக்குன்னு ஆள் வச்சுருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இது வேளச்சேரியே கிடையாது, பீகார் மாநிலம் பாட்னாவை சேர்ந்தது அப்படின்னு பதிலுக்கு போடுறாங்க. அதான் அவன் நோக்கம் இதை திசை திருப்பணும். உடனே எல்லாரும் போடுறாங்க, ஆமாடா நம்ம ஏதோ ஒரு தலப்பாக்கட்டு பிரியாணி ஏதோ ஒன்று, பீகார்லேயே திறந்துட்டுக்கிறான்டா அந்த பிரியாணி கடை, இந்த பாடுறா ஃபுல்லாக தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் காராக ஓடின்னு இருக்குது அப்படின்னு. அவன் என்ன பார்த்தான்னா அந்த வீடியோவில் பச்சை கலரில் ஒரு ஆட்டோ போகும், சிஎன்ஜி, அந்த வண்டிலாம் பச்சை கலர் தான் இப்போ எல்லா ஸ்டேட்லேயும். அதை பார்த்துட்டு வடநாட்டில் ஆட்டோ தானே பச்சை கலரில் ஓடும் அப்படின்னு உருட்டலான்னு உருட்டிட்டானுங்க. ஆனால் அது உருட்டு வேறு உருட்டு. அதே மாதிரி இந்த மழைநீர் வடிகாலுக்காக ரோட்டில் பாதி அப்படியே ஓப்பனாக தண்ணி தேங்கி அப்படியே இருக்குது. அதை எடுத்து போட்டால் ஒருத்தர் துபாயிலேருந்துன்னு இங்கே நீங்கள் இந்த மாதிரிலாம் பொய்யை பரப்பாதீங்க. இது போன வருஷத்து ஃபோட்டோ. கீழே சென்னை கார்ப்பரேஷனை அங்கே துணி கட்டி வச்சுக்கிறான். இப்போ அது யாரும் விழுந்துடக்கூடாதுல்ல, துணி கட்டி வச்சுக்கிறான். அதை எடுத்து போட்டு யாரா சொன்னது, இங்கே வா வந்து பாரு அப்படின்னு புடிச்சேரி அடிக்கிறாங்க. அவன் நான் அதுக்கு சொல்ல இதுக்கு சொல்லன்னு சமாளிச்சு. இப்படி தான் இவர்கள் கதை. அப்போ இப்படிப்பட்டவர்கள் இன்னும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? எப்படி போகும்? கொள்முதல் பார்க்குறீங்களா, 2-3 நாளாக ஓடுதில்ல பிரச்சனை. அப்போ அந்த மாதிரிலாம் வச்சிட்டு இருக்கும்போது இந்த ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் 5 வருஷத்தோட பிரேக் கொடுத்தா தான் அவங்களுக்கும் பயம் வரும், நம்ம பண்ணது தப்பு, நம்மளை உட்கார வச்சுருக்காங்க. அதுக்கு இவர் துணை போகிற மாதிரி தனியாக நின்னார்னா கண்டமாயிடுவார். அதனால் ஓரளவு பேசிக்கிட்டு இருக்காரு, எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் போயிட்டு பாஜகவை நான் எதிர்த்தேன், நான் எப்படி யோசிச்சுக்கலாம் இருந்தாருன்னா அப்படியே யோசிச்சுட்டு ராஜா அவன் கட்சியே இருக்காதுன்னு பண்ணி விட்டு போயிடுவாங்க. நாளைக்கு நீங்கள் யோசிக்கிறதுக்கு கட்சி இருந்தால் தானே யோசிக்க முடியும், யோசிக்கிறதுக்கு கட்சி இருக்காது. நாளைக்கு விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற முதலமைச்சர் தான் அவன்ற உறுதியில் இருந்தார். இப்போ என்டிஏ கூட்டணியில் சேரப்போ அவருக்கு துணை முதலமைச்சராவது கொடுப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருந்தான், நான் ராதா ரசிகன், நான் ராதா மாதிரி தான் பொண்ணை கட்டிக்குவேன். அப்புறம் அமலா ரசிகன் கன்வெர்ட் ஆனான், அமலா மாதிரி பொண்ணு தான் கட்டிக்குவேன் அப்படின்னா. சமீபத்தில் பார்த்தேன், சராசரி பொண்ணு மாதிரி கூட இல்லை மனைவி. இதுதான் வாழ்க்கை. ஆசை எல்லாரும் ஆசைப்படலாம், நடைமுறை வேறு. அதுக்காக அவர் முதலமைச்சர் ஆக மாட்டார்லாம் நான் சொல்லலை, அவர் ஆவார். அதற்குரிய டைம் எடுத்துக்கணும். அப்படி முதலமைச்சர் நீங்கள் ஆகணும் அப்படின்னா அதற்குரிய உழைப்பை செலுத்தணும். எம்ஜிஆர் 72 கட்சியை விட்டு வெளியில் அனுப்புகிறாங்க. ஆனால் அன்னையிலேருந்து 77 வரைக்கும் அவர் செலுத்தின உழைப்பு அவர் வாழ்நாளில் உழைச்சதை விட அவ்வளோ உழைச்சிருப்பார். ஒரு பக்கம் சினிமா நடிக்கிறார், இவர் என்ன பண்ணார், ஒரே ஒரு படம் 2 வருஷத்துக்கு, அதை வச்சுட்டு நம்ம ஜேம்ஸ் கேமரோன் அவதார் 2 எடுத்த மாதிரி சீனை போட்டுருந்தாங்க. ஆனால் எம்ஜிஆர் 5 வருஷத்தில் 21 படம் நடித்தார். அதில் 2 படம் அவருடைய சொந்த படம், 1 ஜப்பானில் வேறு போய் எடுத்தார். அப்போ இவ்வளோ வேலை பண்ணிக்கிட்டே அவர் மக்களை போய் பார்த்துனார். இந்த மாதிரி கேரவன்னு இதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில். சாதாரண வேனில் ஊர் ஊராக போய் பொதுக்கூட்டம் விடியெல்லாம் இப்போ நடக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணி மக்களை சந்திக்குது, பத்திரிகையாளர் சந்திக்குது, அவனை சந்திக்குது, இவனை சந்திக்கிறது. டெய்லி அவருக்கு காலையில் வந்தால் நைட்டு படுக்கிற வரைக்கும் மறுநாள் காலையில் அப்படியே ஆரம்பிச்சிடும். இப்படியே அந்த 5 வருஷம்னா 13, 15, 1500 நாட்களை அப்படி பயன்படுத்தினார், ஆட்சியை பிடிச்சார். நீங்கள் அப்படியே கனவு கண்டுக்கிட்டு இருக்க ஒருத்தன் அந்த கண்ணாடி சிம்மிலாம் இருக்குல்ல, சிம்லி கண்ணாடி இது அதெல்லாம் ஒரு காலத்தில் விற்றுட்டு வருவாங்க கூடையில் வச்சுட்டு, பழம் இந்த மாதிரி இது தயிர் விற்றுட்டு வருவாங்க. அந்த மாதிரி அதை ஒட்டி ஒரு கதை வரும், சிம்னி வியாபாரி கதை. அவன் சிம்னி எடுத்துகிட்டு கூடையில் வச்சு தலையில் வச்சு ஒரு இடத்துல களைப்பில் அப்படியே தூங்கிடுவான், வச்சுட்டே தூங்குவான். கனவில் ராஜா இவன் அப்படியே பணம் இதை வச்சு சம்பாரித்து பெரிய ஆள் ஆகிடுவான். பெரிய ஆள் ஆனவொன்னே அந்த ஊர் ராஜாவே அவனை கூப்பிட்டு என் பொண்ணை கட்டிக்கணுவார். இவன் முடியாதுன்னு ராஜா காலை பிடிச்சி கெஞ்சுவார், என் பொண்ணை கட்டிக்க முடியாது போயான்னு எட்டி உதைப்பான். எதை சிம்னி எல்லாம் உடஞ்சி போயிடும். எந்திரிச்சு பார்த்துட்டு ஐயோ போச்சேன்னுவான். அந்த மாதிரி சிம்னி வியாபாரி மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்க முடியாது. கலாம் சொல்கிற கனவு காணணும். கலாம் சொல்கிற கனவு என்ன? ஒரு கனவு கண்டால் அதற்கு தினம் உழைத்தால் அது ஒரு நாளில் நிஜமாகும். அந்த பாட்டு வரும்ல,
அதுதான் கனவு. கனவு காணணுன்னா அதுக்காக உழைக்கணும். அந்த கனவு நினைவாகும். நல்லா படித்து ஒரு டாக்டர் ஆகணுன்னா அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். நீட்டும் நல்லா படித்து எழுதணும். அதுக்கப்புறம் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படித்தா இதாகும். அந்த மாதிரி வந்திருக்காங்கல்ல. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும். ஒரு கனவு கண்டால் அது தினம் உழைத்தால் ஒரு நாள் நிஜமாகும். ஆனால் இது கனவு மட்டும் கண்டுகிட்டு இருந்தால் சரி. இன்னொன்று, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு கூட பக்கத்துணையாக ஒரு ஆள் செய்கிற வேலை கிடையாது. இப்போ ஒரு நிறுவனமே நீங்கள் ஒரு யூடியூப் இதுவே ஆரம்பிக்கிறீங்க, ஒரு டிஜிட்டல் மீடியா ஆரம்பிக்கிறீங்கன்னா அதற்கு ஏற்ற ஆளுங்களை போட்டு உழைச்சா சப்ஸ்கிரைபர் வருவான். நல்லா யோசித்து ஒர்க் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரும். ஒரு இடத்துக்கு போகலாம். நீங்கள் வாட்டில் நீங்கள் மட்டும் ஆரம்பிச்சுட்டு கேமராவே தெரியாத ஆளை ஒரு கேமராமேனை போட்டுக்கணும், தெரிஞ்சவங்க சொந்தக்காரன் எல்லாம் வாடா அதுன்னு போட்டுன்னு இருந்தால் துட்டு மட்டும் செலவாகிட்டு இருக்கும். ஏதாவது ரிசல்ட் வருமா? அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, கட்சியை ஆரம்பிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது யோசிச்சிருக்காங்களா? யோசிக்கலை. சினிமாவில் அப்படியே வந்துட்டார்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு சினிமாவில் இருக்கிற ஆளே வா நீ தான் போய் சேராளர், நீ பொருளாளர், நீ இது நீ அது, அப்புறம் நீ யார், நான் பல பேரை கவுத்துக்கிறேன் சார், நீ தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வா. யாரையுமே ஒரு நிர்வாகி 2 நாளில் கண்டுபிடிச்சிடணும் வேலைக்கு ஆக மாட்டான். அதுவும் கிடையாது. அப்போ என்ன ஆகும், இவன் இந்த ஆள் உக்காந்துட்டு நீங்கள் இப்படி போகக்கூடாது, நீங்கள் பிரச்சாரம் பண்ண ஒழுங்காக இவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருந்தாருன்னா, தினம் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் விஜய் இன்றைக்கி பெரிய அளவில் ஒரு எப்படியோ ஒரு 100 தொகுதி 150 தொகுதிகிட்ட சுற்றிட்டு வந்திருப்பார். தினம் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது. எப்படி வந்திருக்கோம்? அந்த நேரத்துக்கு போயிடுவீங்க, கூட்டம் வராது. இவங்க வேலையை என்ன, கூட்டத்தை கூட்டிகிட்டு போகணுன்றது தான். அவங்க வேறு பாதுகாப்பு இதில் பிரச்சனைனா இவங்கள்கிட்டே இந்த பிரச்சனை இருந்ததில்ல. இன்னொன்று, விஜய் டெய்லி உழைக்கணும், கட்சி ஆஃபீஸுக்கு வரணும். கட்சி ஆஃபீஸ் முதல்ல எங்கே இருக்கணும்? சிட்டிக்குள்ளே இருக்கணும். அந்த ஆஃபீஸாக நடக்கணும். அந்த ஆஃபீஸுக்கு டெய்லி விஜய் வந்து உக்காரணும். உக்காந்துட்டு நிர்வாகிகள் வருவாங்க. மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் யாரெல்லாம் வரணுமா வாங்கன்னு பார்க்கணுன்னு. இது எல்லாம் பண்ணிக்கிட்டே மாவட்ட நிர்வாகிகள் மற்ற இதெல்லாம் இவங்களே போடணும். போட்டுட்டு வட்டம் பகுதி எல்லாத்துக்கும் நிர்வாகிகள் போடணும். இது எல்லாத்தையும் வச்சு கூட்டம் நடத்தணும். அந்தந்த மாவட்ட செயலாளரில் விஜயை அறிமுகப்படுத்தணும். இது இல்லாமல் மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி எல்லா அணிகளும் அமைச்சு அந்த அணிகளுக்கு மாநில அளவில் நிர்வாகிகளாம் போட்டு அது ஒர்க் பண்ணணும். அப்புறம் கூட்டங்கள்லாம் நடக்கும். விஜய் ஒரு மாதத்துக்கு 2-3 கூட்டங்கள் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து விடமாட்டாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இதை மெயின்டைன் பண்ணாங்க. இது நடிகர்ன்ற இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போது ஒரு தடவை மாநாட்டில் அதுக்கு செயற்கையாகவே அவங்கள வர வைக்கிறது, செயற்கையான ஒரு மாப்பை உருவாக்குறது. அதனால் என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி நெரிசல் தள்ளுமுள்ளாக நடந்தது. சரி, அதில் இவர் எதாவது பேசுகிறாரு. முதல்ல அரசியலுக்கு வரணும், என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு பியூட்டிஷியன் சென்டர் தொடங்குறீங்க, அழகு நிலையம் தொடங்குறீங்க, நீங்கள் தொடங்குறீங்க வச்சுக்கிங்க. இப்போ இந்த துறையை விட்டுட்டு, சார் என்ன சார் கண்டவன்ட்ட கேள்வி கேட்டுன்னு பாதி பேர் முட்டா ஆகுறானுங்க, நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுது, நம்ம பேசாமல் ஒரு பியூட்டிஷியன் திறந்துடலாம், இன்றைக்கி பியூட்டிஷியன் தொடங்கி ஒவ்வொருத்தரும் பெரிய ஆளாகிறாங்க, ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொல்கிறாங்க அப்படின்னோன்னா அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு பெரிய பில்டிங் கொடுத்து எல்லாம். நீங்கள் பியூட்டிஷியன் தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்? 4 பேர்கிட்ட சொல்லணும், அதுக்கான விஷயங்கள் ஏற்பாடுகள் பண்ணணும். விஜய் மாதிரியே யோசிக்கிறீங்க, புஷி ஆனந்த் மாதிரி யோசிக்கிறீங்க. பியூட்டிஷியன் இது தொடங்குறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு அதை பற்றி தெரியணுமா வேணாவா? அப்புறம் 4 பேர்கிட்ட நோட்டீஸ் போட்டு கொடுக்கணுன்றீங்க. நான் அதை ஃபஸ்ட்டு படிச்சிருக்கேன். விஜய் இப்படி தான் யோசிச்சார். முதல்ல நமக்கு அதை பற்றி தெரியணும். நம்ம 4 பியூட்டிஷியனை போட்டால் கூட அவன் நம்மளை ஏமாற்றாமல் இருக்கிறதுக்காக நமக்கு அந்த தொழில் தெரியணும். ரொம்ப பேர் இப்படி தான் கண்டமாக வருது. ஒருத்தன் நல்லா அதில் இருப்பான், அவனை பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் ஆரம்பிக்கணும். ஹோட்டலுங்க டீ கடைலாம் நீங்கள் எப்படி வந்துக்குது? ஒரு கடையில் டீ விற்றா நல்லா 10 பேர் இருக்கிறான்னா பட்டுன்னு அந்த ஏரியாவில் ஒரு 5 டீ கடை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 டீ கடையும் ஆள் இல்லாமல் இவ்வளோ பேர் தான் போக முடியும் அந்த தெருவில். அது மீறி 10 கடைக்கும் அவ்வளோ பேராக வருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் தெருவுக்கு 10 பியூட்டிஷியன் சென்டர் இருக்கா? போனால் நம்மளை மொட்டை அடிக்கிறது மட்டும் இல்லை, மொத்தமாக மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான்ல பெடிகிரி கிடிகிரி, அதெல்லாம் எனக்கு கூட தெரியாது, உங்களுக்குலாம் தெரியல. பெடிக்யூர், இந்த பெடிக்யூரு அதுக்கெல்லாம் சொல்கிறதுக்காக நமக்கு தெரியணும்ல. இப்போ எனக்கு சரி உங்களை விட்டுருங்க, நான் ஒரு பியூட்டிஷியன் சென்டர் ஆரம்பிக்கணும்னா நான் என்ன தான் தெரியும்? எனக்கு கல்லால் வேணால் உட்காந்துக்க தெரியும். அப்போ கூட எனக்கு ஆள் பார்த்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வாங்கி போட்டு இதெல்லாம் தெரியணும்ல. இதுதான் பிரச்சனை. இதே தான் அரசியலும்.
அரசியலில் வரணும்னா முதல்ல அரசியல் தெரியணும். தெரியணுமா தெரிய வேணாவா? தெரியணும் சார். அரசியல் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் டெய்லி பத்திரிகையாளரை தைரியமாக சந்திப்பீங்களா மாட்டிங்களா? அரசியல் தெரியலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் பியூட்டிஷியன் சென்டர் ஆரம்பிச்சிட்டிங்க, இன்டர்நேஷ்னல் பியூட்டிஷியன் கான்ஃபரன்ஸ் உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் வந்து பேருரை ஆற்றணும் அப்படின்னு, போவீங்களா? அதை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ போவீங்களா? போக மாட்டேன் சார். போக மாட்டிங்களா? இதுதான் விஜய் பண்ணுறாரு. அரசியல் தெரிலன்னொன்னே அவர் என்ன பண்ணுறாரு? பத்திரிகையாளர் பார்த்தா எதாவது கேட்டுருவாங்களோ, சார் நெல் கொள்முதல் நிலையங்களில் இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த ஆண்டு கொள்முதலே பண்ணலையாமே, என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, கொள்முதல்னால் என்னான்னு அவருக்கு தெரியணும். நெல்லுன்னா தெரியும், அவர் ஷூட்டிங்லாம் பார்த்துருப்பார்ல. கொள்முதல்னால் என்னான்னு தெரியணும். அது எவ்வளோ லட்சம் டன்னு கொள்முதல் பண்ணணும், கொள்முதல் நிலையங்கள்னால் என்ன, அங்கே என்ன பிரச்சனை இருக்குது அது தெரியணுமா வேணாவா? அப்புறம் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா அவருக்கு என்னான்னு தெரியணும். ஈரப்பதம்னா என்னான்னு தெரியணும். என்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியணும். அதுக்கு புசிகிட்ட போய் கேட்டால் என்ன சொல்லுவாப்புல, சார் இவ்வளோ தேட்டர் இருக்குது, இவ்வளோ ஸ்க்ரீனிங் பண்ணலாம், இந்த 150 ரூபா டிக்கெட்டு 1500 விற்கலாம், நான் மண்டலத்திலாம் பேசிட்டேன் சார், இதை தாண்டி புசிக்கு என்ன தெரியும்? தெரியுமா? இந்த இது இருக்குல்ல டெல்டா மாவட்டங்கள், இந்த குறுவை சாகுபடி, சம்பா சாகுபடி, இந்த குறுவை சாகுபடி மாவட்டங்கள் ஒரு 10-11 மாவட்டங்கள் இருக்குது. இது பற்றி எதாவது புசிக்கு தெரியுமா? அதனால் அரசியலுக்கு வரணும்னா அரசியல் பற்றி தெரியணும், அல்ல அரசியல் தெரிந்தவர்களை கூட வச்சுக்கணும். ரெண்டாவது, கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இதே பொழப்பாக கிடக்கணும். இப்போ நான் மறுபடியும் உங்கள் இதுக்கே வரேன். பியூட்டிஷியன் சென்டர் ஆரம்பிச்சிட்டிங்க, டெய்லி வீட்டில் உட்காந்தா ஒரு 2-3 இந்திக்காரனை போட்டு நீ பார்த்துக்கப்பான்னு உட்காந்தா உட்காந்துக்கும். அப்போ நம்ம போய் டெய்லி பார்த்துருந்தா என்ன சொன்னீங்க? பெடிக்யூரா? பெடிக்யூரு, வெடிக்யூரு, கடிக்யூரு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஒரு 2 வருஷம் நம்ம ஒர்க் பண்ணோன்னா, அரே கியாரே நம்மளுக்கே ஏமாத்திரியானின்னு இந்திக்காரனை மேய்க்கிற அளவுக்கு நம்ம ஆளாகிடலாம். நம்மளும் 4 பேர் தலையில் கற்றுக்கலாம். கரெக்டாக? அப்போ பெஸ்ட்டு பியூட்டிஷியன் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அந்த கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டாங்கன்னா தைரியமாக போய் பெடிக்யூர்னா என்ன அந்த மாதிரிலாம் பேசலாம், இது இது இப்படி அது அப்படின்னு. கரெக்டாக? அப்போ நீங்கள் அதுலேயே கிடக்கணும். கிடந்தாரா? பனையூர்லேயே கிடந்தார். சரி, கூட இருக்கிறனாவது இவர் அவர் கேமரோன்னு இவர் அவதார் 2ல் நடிச்சுனுங்கிறாரு, அப்படி இப்படின்னு உருட்டுனீங்க, ரைட்டு, முடிச்சுட்டு வந்துடுவார். படப்பிடிப்பை முடித்து விட்டு வந்து விடுவார். செப்டம்பரில் பாருங்கள் வேறு லெவல், இப்படிலாம் உருட்டுனாங்க, ரைட்டு, வேறு லெவல் தான் அந்த சொன்ன வேறு லெவல் இது. அப்போது மற்றவங்க அதை ஈடு கட்டிக்கணும்ல. இப்போ நீங்கள் போகல, மறுபடியும் வர பியூட்டிஷியன் சென்டருக்கு நீங்கள் ஆரம்பிச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கிறீங்க, உங்கள் தம்பி பார்த்துக்கிறாப்புல, இல்லாட்டி நீங்கள் யாரையாவது உங்கள் சொந்தக்காரர் இதுக்காக கொண்டு வர்றீங்க. அவர் வந்து ஊரில் ஒரு சின்ன சலூன் வச்சுருந்தார், அவருக்கும் இந்த பியூட்டிஷியன் சென்டர் ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் உங்களுக்கு அவர் மேலே ஒரு இது, நல்ல மனுஷன், ஏமாற்ற மாட்டார்னு உடனே அவர் கூப்பிட்டு இதை பார்த்துக்குப்பான்னு விட்டுடுறீங்க. நீங்களும் போகிறதில்ல, அவருக்கும் ஒன்றும் தெரியாது. அவருக்கு என்ன தெரியும்? ஒரு பூமர் அங்கிள்னு வச்சிங்களேன், இந்த நவீன இது தெரியுமா? முடிஞ்சு போச்சு. அப்போ ஒருத்தன் தாடியோடு வர, அந்த தாடியை வந்து ஷேப் பண்ணுங்கன்னு வரானா, யோ என்ன தாடி வளர்த்துனுக்குற வயசு பையன் அப்படின்னு திட்டிக்கிட்டே அனுப்பிச்சிடுறாருன்னா விளங்குமா தொழில்? அப்போ என்ன ஆகும்? கடை படுத்துக்க மறுபடியும். கரெக்டாக? இப்போ அது மாதிரி தான் புஷியாக இருந்தது. அவர் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் வச்ச வேலைக்கு வச்ச ஆள் அந்த கடையை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் வீட்டில் இருந்துங்க நான் பார்த்துக்குறேங்கன்ட்டு இம்ப்ரூவ் பண்ணி, முதலாளி மாதம் இவ்வளோ மிச்சம் ஆகிருக்குது, எவ்வளோ இது வாடகை எடுக்கிறான் போகணும். இவர் அந்த வேலையை பண்ணாரா? பண்ணலை. இவரும் மறுபடியும் பியூட்டிஷியனுக்கே வரேன். அவர் என்ன பண்ணுறாரு? இந்த இந்திக்காரங்களாம் தொட்டி விட்டுறாரு. அவர் ஊரில் அவருக்கு தெரிஞ்ச ஆளுலாம் கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறாரு வேலைக்கு. அப்போ கடை இன்னும் எப்படி நடக்கும்? அடிக்கும். கரெக்டாக? சேம் இதே தான். இப்போ புஷியானது என்ன பண்ணுறாரு? அவருக்கு வேண்டிய ஆளெலாம் மாவட்ட செயலாளரை போட்டுக்கிறாரு. கரெக்டாக? இப்போ அந்த கடை எப்படி இருக்குது? அந்த கடை மேலே இடி விழுந்துச்சு கரூரில். அதுக்கப்புறம் கடை முதலாளி இப்போ தான் யோசிக்கிறார், இந்த கடையை எங்கேயாவது ஃப்ரான்ச்சைஸ்னால் தெரியும்ல, எடுத்து அவனே எல்லாம் பண்ணி கொடுத்துருவான், அவனே வந்து பார்த்துக்குவான், நம்ம அப்படியே உக்காந்துன்னு மேல் பார மாட்டோம். அப்பவும் எதாவது பார்க்கணும், பார்க்கலைன்னா மறுபடியும் இதே கதை தான். ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி பண்ணிக்கலாம், என்டிஏ ஃப்ரான்ச்சைஸ் சென்டர், அதில் நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கட்சியை என்டிஏ கொடுத்துட்டு, என்டிஏட்ட கொடுக்குறதில்ல, ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கிட்டு நடத்திட்டு அதில் அனுபவம் வந்துச்சுன்னா
போய் அவங்க இதே தேவையில்லை, நான் தனியாக நடத்திக்கிறேன்ட்டு இந்த அக்ரிமெண்ட் பீரியட் முடிஞ்சோன்னே நடத்தலாம். ஆனால் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துட்டு மறுபடியும் வீட்டிலே படுத்துருந்தா அதுவும் படுத்துக்கும். ஆனால் அந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துகிட்டு அவன் எல்லாம் வசதியெலாம் பண்ணி தருவான். ஆள்லாம் நீங்களாம் இப்படி போடுங்க, இந்த மாதிரி ஆளுங்களை போடுங்கன்னு அவன் சொல்லுவான், எல்லாம் பண்ணுவான். அங்கேயும் அதெல்லாம் முடியாது. எங்கள் ஊரில் அந்த காலத்தில் சலூன் வச்சு எனக்கெல்லாம் முடி வெட்டணும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது சதுர வட்டெல்லாம் அடிச்சுவர் அவரை தான் வச்சுக்குவேன் நான் அப்படின்னு புசியானந்தே வச்சுக்கிட்டு. புசியானது என்ன பண்ணுவார், என் ஊரில் எனக்கு தெரிஞ்ச பசங்க அவங்க அப்படி தான் வச்சுக்குவேன். ஃப்ரான்சிஸ் புதுசாக எடுத்தாலும் இதே மாதிரி அதே செட்டப்பில் ஓடனா மறுபடியும் என்ன ஆகும், மறுபடியும் பார்த்துக்குமா? இதெல்லாம் இது ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு இல்லை, பார்க்குறவங்களுக்கு புரியும்ல, கொஞ்சம் எளிய சொல்லி விளங்க வைக்கணும். இதுதான் எக்ஸ்பாண்ட் கட்சி. இந்த கட்சி நாளைக்கு பிஜேபி கூட கூட்டணி வைக்கிது, என்டிஏக்குள்ளே போகிறாங்க, ஒரு 40 எம்எல்ஏ ஜெயிச்சிடறாங்க. விஜய் எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அப்போ அவர் ஒரு அனுபவம் கிடச்சிரும். டக்குன்னு அந்த இதில் அனுபவத்தோடு அப்படியே ஓட ஆரம்பித்தார்னா அவருக்கு சக்ஸஸ். புஷியும் பத்திரிகையாளர் சந்திக்கிறது, டெய்லி பிரச்சனைகளை பேசுறது, படிக்கிறது, என்னது படிக்கிறது, டெய்லி படிக்கிறது, மற்றவர்களை தெரிந்தவர்களை அவர்கள்ட்ட பேசுனா கொஞ்சம் நாலேஜ் வளரும். அப்போ அவர் தைரியமாக பத்திரிகையாளர் சந்திக்கலாம், பிரச்சனையை பேசலாம். இல்லாட்டி என்ன ஆகும், மனோகரா படத்தில் செயின் போட்டு இழுத்துன்னு போவார் அவருக்குதா, இப்படியே மைக்கை நீட்டுன்னு இருந்தாங்க, இப்படியே போனார் அவருக்கு, அந்த மாதிரி தான் போகணும். இல்லை காருக்குள்ளே உட்காந்துட்டு கதவு மட்டும் ஓடிடணும். அதனால் இந்த கட்சி இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு இந்த மாதிரி நகர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா நகர்ந்தாலும் இந்த ஒர்க்கெலாம் பண்ணாங்கன்னா தான் தேர்வாங்க. குறிப்பாக இந்த ஜான் ஆரோக்கியசாமியை துரத்தி விடணும். இப்போ இவர்கள் ஜான் ஆரோக்கியசாமிக்கும் புஷிக்கும் அதை முட்டிக்கிட்டு இருக்குது. புஷியானந்த் அவர்களே வந்து கட்சியிலேருந்து நீக்கிறதுக்காக நல்லதுங்க. உண்மையிலேயே இந்த கட்சி இதில் நான் சொன்னேன்ல, ஊரில் வந்து கூப்பிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், பியூட்டி சென்டருக்கு பியூட்டி தெரிஞ்ச ஆளை வைக்கணும், அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும். பியூட்டிஷனும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, கல்லால் உக்காரவனுக்கும் தெரியாதுன்னா என்ன ஆகும் அந்த கடை? அந்த மாதிரி தான் இவருக்கும் அரசியல் தெரியாது. இந்த ஒரு 10 சொல்லுவார், டேய் இவன் தான் நமக்கு அதில் புதுசாக சேர்ந்துக்கிறான், அவனுக்கு தொழில்கள் கற்றுக் கொடுத்துறாதீங்களான்னு. அவன் சொல்லுவான், போக முதலாளி உங்களுக்கே கற்றுத்தரல, அவனுக்கு தருவோம்மா. சேம் அதே தான் அவன் சொல்கிறானுங்கள்ல, போக முதலாளி உங்களுக்கே கற்றுத்தரலன்னு, அவனுக்கே தொழில் தெரியாது. இதுதான் இப்போ இந்த கட்சியுடைய நிலைமை. புஷிக்கு ஏதாவது தெரியுமா? இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ அந்த ஒர்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இன்றைக்கி தஞ்சாவூருக்கு போயிட்டார், முந்தா நாள் போனார். நேற்று நாகப்பட்டினம் போகிறதுக்குள்ளே தஞ்சாவூர்லேயே ஒரு கலக்கிட்டார். உக்காந்து எடுத்து நெல்லெல்லாம் பார்த்து பேட்டி கொடுத்து ஈரப்பதம் என்ன, இவர் சொன்னார்ல செறிவூட்டப்பட்ட அரிசியை மத்திய அரசு பர்மிஷன் கொடுக்கணும், நீங்கள் பர்மிஷன் வாங்கி கொடுங்கன்னு சட்டசபையிலேயே அமைச்சர் உண்மைக்கு மாறாக பேசினார். மறுநாள் அன்புமணி ராமதாஸ் வச்சு வெளுத்துட்டார். செறிவூட்டப்பட்ட அரிசி சம்மந்தமாக ஜூலை 29 மத்திய அரசு பர்மிஷன் கொடுத்துருச்சு, 71 நாளாக நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கான டெண்டர் எதுவுமே விடாமல் அப்படின்னு அவர் வெளுன்னு வெளுத்துட்டார். அதற்கு மறுநாள் இவர் போய் தஞ்சாவூரெல்லாம் பார்த்துட்டு இவர் சட்டசபையிலே அமைச்சர் இப்படி இது மாதிரி சொல்கிறாரு, ஆகஸ்ட் மாதமே மத்திய அரசு பர்மிஷன் கொடுத்துச்சு, இதில் வேறு என்ன பர்மிஷன் வாங்கி கொடுக்கன்றாரு. இவர்கள் ஆட்சியில் இவர்கள் மத்திய அரசோட அதிகாரிகள் இணக்கமாக இருந்து காரியம் சாதிக்கணும். இன்னொரு விஷயம், இப்படி ஒன்று நடந்ததே அமைச்சருக்கு தெரியல, பர்மிஷன் வந்ததே அமைச்சருக்கு தெரியலன்னா இவர்கள் என்ன ஆட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு இவர் ஒரு பக்கம், மற்றவர்கள் இப்போ அன்புமணி ராமதாஸ், இப்போ மற்றவர்கள் இப்போ நயினார் நாகேந்திரன் அவர் சுற்றுப்பயணம் கிளம்புறாரு, இதெல்லாம் அந்த மாதிரி எதாவது பண்ணால் தானே உங்களுக்கு அரசியல் கட்சி தான் ஆகும். நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா எப்படி நடக்கும்? நீங்கள் போட்டு தினம் அந்த அரசை தூங்க விடாமல் பண்ணணும். இப்போ சென்னை மழை இந்த 2 நாளில் புயல் வரப்போகுதுன்றாங்க, காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறும், அடுத்து ஆழ்ந்த மண்டலம், அடுத்து புயல், 27ஆம் புயல்ன்றாங்க. அது எப்படி வருமோ, அப்படியே வந்து வடிவேல் மாதிரி அப்படியே ஓடி போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அப்படியே வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா அப்போ சென்னை தாங்குமா? அதற்கான ஏற்பாடுகள்லாம் வந்து எத்தகைய ஏற்பாடுகள் வந்தாலும் நாங்கள் அதை தாங்கக்கூடிய தயாரிப்புடன் எல்லா இதோடு நாங்கள் இருக்கிறோம். பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 1100 சில்லற மோட்டார் பம்புகள் ரெடியாக இருக்கிறது. நடுவில் கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு மறந்துடும், நான் ஒப்பிப்பேன், நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னு மேயர் ஒப்பிக்கிறாங்க. எல்லாரும் இதே கருத்தை சொல்கிறாங்க, எத்தகைய புயல் வந்தாலும் எத்தகைய வெள்ளம் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக. ஐயா நீங்கள் தயாராக இருப்பீங்க, உங்களுக்கு எல்லா வசதிக்கு அதிகாரிகள் போகலாம், நாங்கள் ரோட்டில் போகிறவங்க நாங்கள்லாம் தயாராக இருக்கணும். அவங்கள நினச்சிக்கிறாங்க எத்தகைய புயல் வந்தாலும் எத்தகைய வெள்ளம் வந்தாலும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் பெரிய ஆளுங்க, வீட்டில் ஜாலியாக உட்காந்துக்குவீங்க, எதிர்கொள்ளுவீங்க. நாங்கள் ரோட்டில் திரியிறவங்க, எங்களுக்கு இந்த சாலையில் பள்ளம் இது வெள்ளம் வந்தால் நாங்கள்லாம் எதிர்கொள்ளணும், எங்களுக்குள்ள பிரச்சனை. குடிசை பகுதியில் இருக்கவங்க வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துச்சுன்னா அவன்கிட்ட போயிட்டு எத்தகைய வெள்ளம் வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோன்னா என்ன கோவம் வரும்? அதுதான் இப்போ பிரச்சனை.
அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் இறங்கி களப்பணி ஆட்டுறதுன்னு இவங்க வழக்கமாக அவங்க களப்பணி ஆற்றுவார்கள் அந்த இளைஞர்கள். அவர்களையாவது இறக்கி விட்றாங்களா பார்ப்போம். இதுதான் இன்றைக்கி விஜய் கட்சியுடைய நிலைமை. பனையூருக்கு கூப்பிட்டு கரூர் மக்களை பார்ப்பதாக தகவல். கரூர் மக்களை பனையூருக்கே கூப்பிட்டு ஆமாம், வேற என்ன, கரூருக்கா வருவோம் நாங்கள், வேறு வேலை இல்லை. வந்தால் நெரிசல் வந்தால் யார் பொறுப்பு? அதனால் பனையூர் கூப்பிட்டுறோன்னு ஜான் ஆரோக்கியசாமி ஐடியா கொடுத்துக்கிறாரு. அது முட்டு சந்து கூட்டு போகிற ஐடியா தானே கொடுப்பாரு அவர். அந்த ஐடியா பிரகாரம் பாவம் அந்த மாவட்ட செயலாளர் 2 நாளைக்கு மண்டபத்தை பிடிச்சி வச்சு இப்போ பாதி வாடகை கொடுக்கணுமா வேணாவா? இதான் நிலமை. இதுக்கப்புறமாவது விஜய் அவர்கள் சரியான முடிவு எடுப்பாரா? 2026 தேர்தலுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா? விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி ஏன்ட்ட கேட்குறீங்க? கடைசி கேள்வின்னு சொல்லிட்டு என்னண்ணா நல்லா இருக்குதா போங்கு. விஜய் என்ன நினைப்பாருன்னு அவருக்கே தெரியாது. அவருக்கே நினைக்கிறதுக்கு இது கிடையாது. இப்படி வந்து புஷி ஒன்று சொல்லுவார், அப்படியா பண்ணிடலாமா பண்ணிடலாம். ஆனால் என்ன அவர் என்ன சொன்னார், என்ன இப்படி போக சொன்னார், நோ 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 இப்படி தான் போகணும் அப்படின்னு ஜான் சொல்லுவாப்புல. அங்கே மறுபடியும் வந்து புஷி சொல்லுவாப்புல, இந்த மாதிரி என்டிஏ பேசியிருக்காங்க அதெல்லாம் போகலாமா, போயிடலாண்ணா, வேறு வழி இல்லைண்ணே, காட்டுக்குள்ளெல்லாம் ஓடி போய் என்னால் ஒழிய முடியாது, கஷ்டமாகுதுண்ணே, போயிடலாண்ணே. ரைட்டு, நோ 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 அப்படின்னு குரல் வரும். யார்? ஜானு. என்ன ஜானு என்ன சொன்னார் அவர்? என்டிஏ கூட போயிடலாம், காட்டுக்குள்ளெல்லாம் போய் ஒழிய முடியாது. நோ 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 நம்ம தனியாகவே நிற்கிறோம் அப்படின்னு. ஏன் நான் ஆதவ கேட்டு பாருங்க அப்படின்னு. அவர் குரானை எடுத்து வரவில்லை, மறந்து விட்டேன், இல்லாவிட்டால் குரான் மீது சத்தியம் பண்ணி நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போவோம், நான் தனியாகவே நிற்போம். நம்ம வந்து இப்போது லேட்டஸ்ட்டாக எடுத்த சர்வேல 27% வந்துட்டோம். நம்ம நீதி வெல்லும், இப்படி வெல்லுன்னு சொல்லி தான் என்னை கொண்டு வந்து கொல்ற அளவுக்கு படிச்சுட்டீங்க. வீட்டுக்குள்ளே தனியாக உட்காந்துனேன், எல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டு இன்றைக்கி வந்து நீதி வெல்லுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு பேச்சுவார்த்தை போவோம். இது ஒரு காமெடியாக கூட ஒரு இதாக எழுதலாமே ஸ்கிரிப்டாக. நல்லா இருக்குல்ல? துக்ளக்கில் இருந்தால் ஷோ எழுதுவார் முன்னெல்லாம். அந்த எழுத்து கூட இப்போ பஞ்சமாகிடுச்சு. பார்ப்போம், நம்மளா ட்விட்டரில் எழுதுவோம். நான் பசங்க கோச்சிக்குவாங்க, இந்த மாதிரி தொல்லை எங்கள் தலைவனை போட்டு தொல்லை கொடுக்குறீங்கன்னு. அதனால் இதாங்க பிரச்சனை. இவங்க ஒரு பக்கம் எழுதுகிறாங்க, அவங்க ஒரு பக்கம் எழுதுகிறாங்க, 2 பொண்டாட்டிக்காரங்க கதை மாதிரி ஆகிடுச்சு. இதில் விஜய் இனிமேலாவது நினைப்பாரானா அவர் எங்கே நினைக்கிறது? நினச்சா நல்லாயிருக்கும். அதான் நான் சொன்னேன்ல, 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு பெஸ்ட்டு ஃபார்வேர்டுனா என்டிஏ கிட்ட போகிறது தான். கம்முன்னு தலைமையில கை வச்சுட்டு சாஞ்சி உக்காந்துக்கலாம், எல்லாத்தையும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான், அவ்வளோதான். நாட்டில் தேர்தலில் நிற்கிறது 40 பேரை கண்டுபிடிக்கணும். சீட்டு கீட்டு கொடுத்தாங்க வச்சிங்க, அதை கண்டுபிடிக்கணும். புஷி அதுலேயும் ஏதாவது கல்லா கட்டினாரு வச்சிங்க, இன்னும் நல்லாயிருக்கும். என்னோட நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.